வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்னொரு இதே மாதிரி ஒரு லா உண்டு. அதில் உன் சகோதரரிடம் உன் தேசத்து வாசலிலும் அந்நியரிலும் ஏழையும் எளிமையானவனை கூலிக்காரனை ஒடுக்காத. அவங்க அதாவது ஏழையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனை ஒடுக்காத. அவன் வேலை செய்த நாளில் அவன் போக முன்னே அவன் கூலியை கொடுத்துரு. ஒரு ஆளோட கூலியை பிடிச்சி வைக்காத, கொடுத்துடு. வேலை கூடாது. அதில் ஒரு இது இருக்குது, பிஃபோர் த சன் செட்ஸ் டவுன் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. ஸோ அந்த இறங்கிறதுக்கு முன்னால் அவன் சம்பளத்தை கொடுத்துட வேண்டும். அவன் ஏழையும் அதன் மேலே ஆவலமாக இருக்கிறான். அவன் சம்பளத்து மேலே யாருக்கு எல்லாருக்கும் ஆவலாக இருக்கணும். அந்த இடத்துல இப்போ நம்ம ஊர்லெல்லாம் பண்ணுறாங்க, இதை பிடிச்சிட்டு ஏதாவது ஒன்று வாங்கியிருந்தாங்கன்னா முதல்ல ஒரு வீட்டு கடனை அந்த அந்த டெபாசிட்டு இதுன்னு வாங்கி பிடிங்கிடுவாங்க. அது மாதிரி பண்ணாத அப்படின்னு போட்டிருக்கு. கொடுத்து விட வேண்டும். அவன் ஏழையும் அதன் பேரில் ஜாவலமாக இருக்கிறான். அவன் கொடாமல் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அது உனக்கு பாவமாக இருக்கும். நீ இது மாதிரி பண்ணாமல் நீ கொடுக்காமல் இருந்தீன்னா அவன் முறையிடுவான் கர்த்தரை நோக்கி. அது உனக்கு பாவமாக இருக்கணும். இதெல்லாம் என்னடா சின்ன சின்ன இதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க. உண்மையாக ஒரு மனுஷன் சவிக்கப்படுறதும் ஆசீர்வதிக்கப்படுறதும் இதில் தான் இருக்குது. எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான்னா, அவன் கர்த்தருடைய சொல்ல கேட்கிறபடி. எப்போ சபிக்கப்படுவான்னா, கர்த்தருடைய சொல்ல கேளாதபடி தன் இஷ்டப்படி தான் வச்ச சட்டப்படி அவன் வைத்தால், இல்லை மனுஷன் உண்டாக்கின சட்டப்படி வைத்தாலும் சரி, அவன் வாழ்வடைய மாட்டான். எப்படி கர்த்தர் வச்சிருக்காரோ அந்த சட்டத்தை எப்படி இரக்கமோடு நியாயத்தீர்ப்பு செய்தானா அவன் இரக்கத்தினான நியாயத்தீர்ப்பை அவன் பெறுவான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.